ஃபிகரே இல்லாதவன், ஃப்ரெண்டே இல்லாதவன், பொண்ணுன்ற அந்த வாடையே இல்லாதவன், அந்த சுடிதார் வாசனை அந்த சேலை வாசனையை பார்க்காதவன், அவனுக்கு கூட இப்ப மாட்டிக்கிற மாதிரி நேரம் வருதுங்களங்க. என்னங்க பண்றது? பாதக ஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் சுக்கிர பகவானின் தலைவன் சார். அசுரகுரு தலைவர் சுக்கிர பகவான், நீங்க அவருக்கே தலைவர் ராகு பகவான். அவரு 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? மேயரமாட நக்கரமாடு கெடுத்த கதையா? உங்களை மனசை அலபாய விட்டு டிஸ்ட்ராக்ஷன் உண்டு பண்ணி நீங்க அப்படியே தட்டு தடுமாறி முட்டி மோதி ஏதோ ஒரு ஃபிகர்ட்ட போய் உழுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். ஆனால் உளுந்ததுக்கு அப்புறம் ஏற்படுற ரியாக்ஷன்ஸ், கான்சிக்வன்சஸ், விளைவுகள், விபரீதங்கள், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதுக்கு அலைபாயும் மனதை அடக்குவதற்கு ஓம் நமசிவாயம் என்ற அரிய மந்திரத்தை மனதிலே உச்சரித்து அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்க மனசை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ், ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுங்க. அந்த ஓம் நமசிவாயத்தை உச்சரித்து வந்தும் உங்களால் மனசை அடக்க முடியலை, அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா, என்னப்பன் நமசிவாயம் என்கின்ற சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன், அங்கே போய் சரணாகதி அடையுங்க. அவரை போய் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. பௌர்ணமியில கிரிவலம் போங்க. தலைக்கு தலப்பா